நம்ம நிறைய படிக்கலை, நமக்கு இந்த யூடியூப் சேனலை பற்றி தெரியாது, நம்ம எப்படி இந்த சேனலை ஆரம்பித்து நம்ம ரன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அவ்வளோ நாளுமே ஆரம்பிக்காமல் இருந்தேன். இப்போது சரி நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம்னு தான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் வந்து இந்த சேனலை எதுக்கு ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து வீட்டில் இருந்தால் டெய்லரிங் தான் பண்ணுவேன். வீட்டில் எல்லோரும் வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் உட்காந்து வீட்டில் துணி தைச்சிட்ருப்பேன். திடீர்னு எனக்கு ஒரு யோசனை, சரி நம்ம சும்மா தானே இருக்கும், துணி தைச்சிட்டு தான் இருக்கும், சைட்லேயே ஒரு இதை பண்ணுவோமே, யூடியூப் சேனல் ஆரம்பித்தா நம்மளால் யூடியூப் சேனலை ரன் பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசித்தேன். நிறைய யோசிப்பேன். ஆனால் இந்த தடவை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். நம்ம டெய்லி ரொட்டீனை நம்ம நான் ஒரு 4 பேர் கூட நம்ம பகிர்ந்துக்கலாம். நமக்கு என்ன தெரியும், சமையல் தெரியும், டெய்லரிங் தெரியும், ரெண்டையுமே நம்ம வந்து வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சேன். நம்மளே ஏதாச்சும் வீட்டில் இருந்து ஏதாட்டும் ஒரு முயற்சி பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் அந்த சேனலை ஆரம்பித்தேன். அப்போது வந்து நிறைய பேர் வந்து நினைப்பாங்க அப்படி தானே, நானும் இப்படி தான் நினைப்பேன். மற்றவங்க வீடியோலாம் பார்த்துட்டப்பா இவங்களாம் எப்படி பேசுகிறாங்க, இவங்களால மட்டும்தான் முடியும், நம்மளாலாம் இது என்னத்த முடிய போகுது அப்படின்னு தான் நான் நிறைய நேரம் நினச்சிருக்கேன். சரி இருந்தாலும் நம்மளும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம்னு இதை நான் வந்து முயற்சியாக பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ 134 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒத்தையில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு 134 சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம 8ஆப்பு படிச்சிருந்தாலும் நமக்கு வந்து இதை முடியும், ஓரளவு கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து இதில் ஆரம்பித்தேன். நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணுவேன், டெய்லரிங் பண்ணுவேன். அதே நான் அந்த வீடியோவில் வந்து நான் வந்து இந்த சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக சேனல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் ஏதாச்சும் நிறைய குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் தனியாக இருக்கிறீங்க, பெண்ணாக இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் டைம் கிடைக்கி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சமையல் நல்லா வரும், ஏதாட்டும் ஒரு சின்ன திறமை இருந்தாலும், இல்லை நீங்கள் ஏதாட்டும் நீங்கள் பார்க்குற வேலைகளை நீங்கள் எடுத்து போடலாம். ஏதாச்சும் ஒரு சின்ன நம்ம எது சும்மாவாக இருக்க போகிறோம் வீட்டில், அன்னன்னைக்கு நடக்கிற வேலைகளை கூட நம்ம வீடியோவாக எடுத்து போடலாம். நமக்கு கொஞ்ச நாள் கழித்து அதில் ஒரு சேலரி வந்தனாலும் நமக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும்ல, நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இருக்கிற அறிவுக்கே நானே முயற்சி பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. என்னை விட நிறைய அறிவாளிகள்லாம் இருப்பீங்க கண்டிப்பாக. அதனால் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய முதல் முயற்சி தான். கண்டிப்பாக அந்த முயற்சி எப்படி இருக்குன்னு தெரில, வீடியோ பார்க்க உங்களுக்கு தானே தெரியும். அதனால் சின்ன தப்பு இருந்தாலும் மன்னிச்சுக்குவாங்க, நான் போக சரி பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த புது பயணத்தில் வந்து நீங்கள் எனக்கு ஆதரவு தரணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்.